கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எரேமியா 30 அதிகாரம் 8 வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய கழுத்தின் மேல் என்னென்ன நுகம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அது எந்த நுகமாயிருந்தாலும் சரி, குடும்பத்தின் பாரம் என்கிற நுகமாயிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்கிற நுகமாயிருக்கலாம், பொருளாதார காரியம் என்கிற நுகமாயிருக்கலாம், கடன் என்கிற நுகமாயிருக்கலாம், வியாதி என்கிற நுகமாயிருக்கலாம், சமாதான குலைச்சல் என்கிற நுகமாயிருக்கலாம். எந்த நுகமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை உன் கழுத்தில் இராதபடிக்கு எடுப்பேன் என்று சொல்லவில்லை, உடைப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எடுத்தால் கூட திரும்ப நம்மேல் போடுவதற்கு, அதாவது ஆண்டவர் போட மாட்டார், ஆனால் மற்ற காரியங்கள் நம்மேல் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அது திரும்ப நம்மேல் இனி வைக்கப்பட போவதில்லை என்பதுதான் உண்மை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் மேல் என்னென்ன நுகம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, இந்த நுகமெல்லாம் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, இதை எல்லாம் எடுத்து போடும். இனி எந்த அந்நியனும் எந்த நுகமும் என்னை ஆட்கொள்ள கூடாது என்று செபியுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நுகம் ஒரு மாட்டின் கழுத்தின் மேல் இருக்கும் என்று சொன்னால் அது தன் இஷ்டத்திற்கு போக முடியாது, தான் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாது. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, எஜமான் அந்த நுகத்தின் மூலம் எங்கே அழைத்து கொண்டு செல்லுகிறானோ அங்கே தான் அது போக முடியும். அது மாத்திரமல்ல, அந்த எஜமான் அந்த மாட்டின் நுகத்தை வைத்துத்தான் அநேக மூட்டைகளை சுமப்பான். இதற்கு நுகம் மாத்திரம் வேதனையை தராது, இன்னும் அவன் வைக்கிற சில சுமைகளும் அதிக வேதனையை கொடுக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சில நுகத்தின் மூலம் அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை உடைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்வதில்லை. இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் கழுத்தின் மேல், என்னுடைய தலையின் மேல் இந்த பாரம் எல்லாம், இந்த நுகம் எல்லாம் இருக்கிறது, அதை எல்லாம் எடுத்து போடும் என்று ஜெபிக்காதிருங்கள். மாறாக உடைத்து போடும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நுகம் இருக்கும் வரை நாம் ஆண்டவருக்காக தன்னிச்சையாய் எதையும் செய்யவே முடியாது, ஆண்டவருக்காக எழும்பவே முடியாது. ஏனென்றால் நாம் எழும்ப நினைக்கும் போதெல்லாம் நுகமும் நுகத்தின் மூலம் வருகிற பாரங்களும் வேதனைகளும் நம்மை அழுத்திவிடும். ஆகவே இந்த நாளில் அந்நியர் இனி அடிமை கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்காக எழும்புவதற்கு என் மேல் இருக்கிற பிசாசின் நுகத்தை, மனுஷர்களுடைய நுகத்தை, அல்லது எந்தெந்த நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாம் சொல்லி செபியுங்கள். இதை எல்லாம் உடைத்தெறியும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்புவதற்கு என்று செபியுங்கள். நிச்சயம் அவர் உடைத்தெறிவார். நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,